நோ சாரி வாய்ப்பில்ல ராஜா, உன் டியூட்டி முடிஞ்சு விட்டது. எடுத்து காலி பண்ணு. இதுக்கு அம்மா டியூட்டி, ஏன் டியூட்டி கட்டி அம்மால போட்டுக்கணும். கட்டி குத்திக்கலாம். நோ சாரி ராஜா, வாய்ப்பே இல்லை உனக்கு. அந்த தாலியோட நான் கூட வா. சேட்டுக்கல்ல அப்பப்ப வேலை நம்ம ஒரு கேட்டி வச்சிடலாம். நெருக்கி விடுவாங்க. ஒரு மாசம் பேச்சு கேட்ட உடனே மனைவி நான் சொல் பண்ணி சந்தோஷமாக இருந்தது. மீனா எப்படி வர மாட்டேன். மரியாதை பேசுங்க. ஒரு மரியாதை பட்டு எவருக்கு மரியாதை கொடுக்க முடியாது. உள்ள ஒரு என்னடா திருப்பாடு உள்ள ஒரு வாத்தியம் பின்னாடி போய் மாட்டி தள்ளி விடுறான். என்னடா தள்ளி விட்டா உள்ள வாத்தியாரு கேள்வி கேட்ட மரியாதை பட்டு வரதுல பேசுறேன். வாத்தியாரு கேட்ட அப்ப வாத்தியாரு கேட்ட ஒரு பேக் தான் நாடகத்துக்கு வர முடியாது. சரிடா, நாளைக்கு காலைல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நாளைக்கு காலைல போன் சுவிட்ச் ஆஃப். நாளைக்கு உத்தரமேரூர் நாடகம் வர முடியாது. சரிடா, டேய் நீ நாடகத்துக்கு வர முடியாது. இந்த ஆண்டு பணம் எவ்வளவு வாங்கின? போன ஆண்டு பாக்கி எல்லாம் போக இந்த ஆண்டு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு 4,68,000 வாங்கினல. என்ன வச்சுக்கலாம்? 4,68,000 கூட சரிங்க முடிஞ்சு பரவாயில்ல வாங்கினா என்ன வச்சுக்கலாம்? அது மாதிரியே கை வைக்கிறேன். டேய் இப்பவே என்ன வச்சுக்கோ பப்புல வந்து 4,68,000 8,000 செலவாகி போச்சு. இதுக்கு செலவு சரக்கு அடிச்சு. அடடே அருள் கட்டுவனே
முன்னாடி சரக்கு அடிப்ப முன்னாடி முன்னாடி சரி டேய் 8000க்கு சரக்கு அடிச்சிட்டே ஏன்டா எனக்கு இந்த புத்தி மீதி பணத்தை இந்த பையில் தான் வச்சேன் டேய் மீதி 4,60,000 வச்ச ஏன் பண்டாட்டிக்கு எங்க மாமியார் 20,000 நகை போட்டான் 20,000 நகை அந்த நகை இந்த பையில் தான் வச்சேன் டேய் 20,000 நான் பாவி மாறுறாங்கனா இல்ல எவனோ அந்த பணத்தை எடுக்கல அந்த நகை எடுக்கல பையில கட்டிங் வச்சுத கட்டிங் எடுத்துக்கிறான் டேய் ஒரு கட்டிங்கோட உள்ள சண்டை போட்டுக்கற டேய் துட்டு மாட்டு வாங்கி குடிங்கடா டேய் டேய் ஏடா பையில கை வைக்கிறீங்க டேய் 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 ஒண்ணே வாசிங்கடா டேய் பொறுமாக்கே டேய் ஆடிகால எங்க அப்பா ஏண்டா எங்க அப்பாவை பார்த்து தவறா பேசுற கட்டிங் எடுத்து டேய் எந்த ஒரு துட்டு வாங்குற அவனுக்கு பொண்டாட்டிக்கு சோறு வாங்கி குடு டேய் டேய் யாரு பா சொல்றா எத்தனை சொல்லியாச்சா எனக்கு எந்த கெட்டபாடு அவன பொண்டாட்டி ஊர் மேல விட்டுக்கறாங்க டேய் எந்த கெட்டபாடு அறிவு கேக்குறா நீ பச்சா அப்ப சரக்கு நீ தான் எடுத்துக்கற டேய் டேய் குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு அதை தயவு செஞ்சு விட்டுடு குடி விட்டுணும் ஆமா எஜமா கட்டின பொண்டாட்டிக்கு விட்டுணும் குடிய விடவே மாட்டேன் தொட்டு தாய் நல்லா இருக்கிறான் பையன் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாடகத்துல என் பொண்ணு அவனுக்கு கொடுத்தா குடிகார ஆயிட்டு ஆனது இல்லாம என்னடா வார்த்தை என்ன பொண்ணு கொடுத்துட்டா என்னடா டேய் பாவண்டா மாமனார் டேய் பொண்ணு குத்துறாரு டேய் டேய் ஒரு ரெண்டாள் பொண்ணு எங்க கொடுத்தா டேய் ஒரு பொண்ணு குத்த மாமனார் ஓடி போறாரு டேய் தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி விட்டுவே ஆனா குடி விட மாட்டே ஏண்டா கட்ட பொண்டாட்டி விட்டுவணும் குடிய விடவே மாட்டேன் அத ஏண்டா டேய் குடிக்கிற வீடு உதார டேய் 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 குடிக்காத வீடு குட்டி சேவை டேய் இப்ப எனக்கு சந்தேகம்டா குடிக்கிறவன் வீடு எப்படிடா குபேர வீடா மாறும் குடிக்கிற வீட்டு போய் பாரு ராத்திரி 1 மணிக்கு அப்படியே கல்ல 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 கல்லன்னு இருக்கு அப்படி ஏய் ராத்திரி 1 மணிக்கு அவன் வீட்ல எப்படிடா கலகலன்னு இருக்கும் அந்த குண்டா அந்த பக்கம் பறக்கும் அந்த குண்டா அந்த பக்கம் பறக்கும் அடடே அவன் மண்டாட்டின் தருவாடு அவன் பிள்ளைங்கின் தருவோடு ஓஹோ நாங்க தூங்க மாட்டோம் அக்க பக்கம் தூங்க விட மாட்டோம் டேய் எங்க வெயிட் அங்கதான் காட்டு ஏண்டா 145 ரூபாய் குத்து குஸ்து வரல சரி அது வெளியில தெரியணும் அடடே விளம்பரம் எங்க வீட்டுல சண்டையா இருக்கா இருக்காது பக்கத்து வீட்டுக்கார வேலைக்கு போயிருக்காம தூங்கி இருப்பான் அவனை எழுப்பணும் இல்ல இப்போ எப்படியே ஊர்ல நான் தாண்டா ரவுடி ஆக நீ 145 ரூபாய் கொடுத்து குடிச்சது மக்களுக்கு தெரியணும் அதனால்தான் குடிக்கிற வீடு குபேர சரி ராத்திரி 7 மணி ஆச்சா இல்லையா சாப்பிட்டானா சாப்பிடலையா லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவு சாவு விடுமாத்தீங்க அவெல்லாம் ஏன் ஊர்ல இருக்கு நாங்க தான் ஊர்ல இந்த காலத்துல சரக்கு இல்லாத இடமே கிடையாது கல்யாணம் நடக்கணுமா சரக்கு அத்து ஊட்ட கொளுத்தணுமா சரக்கு அத்து முன்னாடி தாலி அறக்கணுமா சரக்கு இப்ப இந்த கூத்து பாதி நிக்கணுமா அருண பகவான் வழி விட்டுதான் நாடகம் நடத்திருக்கிறோம் மழையால் சரக்கு இல்லாத இடமே கிடையாது எங்களால தான் கவர்மெண்ட் அப்படியா நாங்க 1 மாசம் கூடி நிறுத்தினா கவர்மெண்ட் லாஸ்ல போயிடும் டேய் அந்த விவகாரத்துல வரதா உண்மைதான்டா நீங்க தான் கெப்பாசிட்டி நீங்க தான் எல்லாமே டேய் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தவறான பழக்கத்தை விட்டுட்டு நேர காலம் போது நகரோட செல்ல வேண்டும் அதனால முதலாவது நீ செல்ல தெரியுமா டேய் ஒவ்வொரு வீதியாக இருந்த அப்படியா ஹலோ ஹலோ யார் பேசுறது நீ தான் பேசுறியா இங்க நான் தான் பேசுறேன் என்னாச்சு இப்போ இப்பயா ஐயோ என்னாச்சு டேய் மாடு கண்ணு போட்டுச்சா போட்டியா இதாரி போட்டியா நீ என்ன பண்ற பாலை கறந்து வை நான் காலையில வந்து காசிக்கிறேன் பாலை கறந்து சும்மா வைக்காத கெட்டு போயிடும் பால் எழுத்து போயிட்டு தூங்கி பால் நல்லா இருக்கும் பாய் ஐ லவ் யூ மாலை போட்டு நீ பண்ற வேலை தானடா மாலை போட்டா கூத்து கூப்பிடுறீங்க சொல்லுவாங்க பழமொழி இவர் வந்து மாலை போட்டாதான் குருசாமி மாலை கேட்டா ஒரு குடிசாமி அந்த ஜெல்மணி வா பாப்பாரு அப்படியே
இருக்கட்டும். இப்ப பாய் ஐ லவ் யூ ஒரு கிஸ் கொடுத்து யாருக்கு? எங்க ஆயாக்கு. கேள்வி கூட விட மாட்டேங்க. எங்க தாத்தா செத்துட்டார். சரி, எங்க ஆயா அவனை வச்சுங்க. டேய் ஆயாவ பாத்துக்கிட்டு இருக்கேன். பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சைடுல பார்த்தா நீ எங்க ஆயா மேல இருக்கிறேன். உடம்பலாட்ட மூஞ்சி போறோம். சரி, வீட்டுல மாடு கண்டு போயிடுச்சா? எங்க ஆயா போன் பண்ணி உள்ள போன் வச்சு பாரு. உள்ள டவர் கிடைக்கல. இங்க வந்த மாதிரி இங்க சிக்னல் வீக் ஆகுது. எங்க வீக்? இந்த சிக்னல் வீக். அது தெரிஞ்சுக்கல தானே கம்பெனியே தெரியும். சிக்னல் சூப்பரா கிடைக்கும் உனக்கு. அவர் கம்பமே இங்க தாங்கி மாலை போடுறேன்ப்பா. நீங்க இந்த லாலா பாட்ட ஒன் ஷாப்புக்கு போய் சிக்னல் என்ன இந்த பக்கம் தான் வரணும் சொன்னேன். அதுதான் அந்த பக்கமா. ஒருவேளை அந்த பக்கம் வரணும்டா. அடியில பூந்து உனக்கு வேலை இல்ல. இந்த பக்கம் உனக்கு வேலையே இல்ல. ஆசையா இல்லையா? இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏய் வாடி. ஏய் வாடா. அது சப்பா வாடி சப்பா. ஏய் போய் முன்னாடி வரங்க. ஏடா அப்படியே அரிஞ்சி தூத்துக்குடி சப்பட்டா. ஏய் வாடா வாடா மூஞ்சி எத்தனாச்சுடா? எட்டா மூஞ்சி போறோம். நீ குச்சி புடி. ஏய் சனேனே அவர் பிடிப்பார் பாரு. இந்த பக்கமே வரக்கூடாதுன்னா உன் மகாளி ஒச்சம்ச. ஜவருபடி ஜவருபடி ஜவருபடியா எங்கடா இருக்குது? நாய் போய் நான் போட்டாடிங்க. நம்ம கட்டி காவல்கள் பாதி பித்தத்துக்கே குஞ்சி வரமா குஞ்சி வரமா குஞ்சி வரமா. டேய் இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பாடா. டேய் என்ன வரமா இஞ்சி மரப்பா குஞ்சி வரமா. டேய் இஞ்சி மரப்பாடா. இந்த பக்கம் காவல்கள் எனக்காக காட்சி கொடுத்து வந்த பெண்ணுமே நீங்க யார் சாமி? நான்முக கடவுள். நான்முக கடவுள் என்றால் படைத்த பிரம்மதேவனை நான்முகத்தோடு இருக்க வேண்டிய தாங்கள் ஒரு முகத்தோடு வந்த காரணம் என்ன சாமி? ரெண்டு மூஞ்சி பெயிண்ட் அடி குத்துக்கிறேன். பெயிண்ட் அடிக்குவா? ஆமா சரி சாமி. ஒரு மூஞ்சி போலீஸ் பஸ் ஸ்டாண்ட்ல மேஞ்சிங்க. ஒரு மூஞ்சி காட்சி அளிக்குது. ஒரு மூஞ்சி காட்சி அளிக்குது. ஜும் ஜும் ஜுமா ஜம் ஜம். சாமி இந்த பெண்ணின் பெயரோ என்னுடைய பெயரோ ஏழரசன். எத்தனை பேர் எடுத்திருந்தாலும் இந்த பெண்ணுக்கு என் மீதோ காதல் வரவில்லை. அதனால நீங்க தான் சாமி எப்படியாவது காதல் வர வைக்கணும் சாமி. அடே பாலகா சாமி எட்டப்போ அப்படியே சாமி. அடி பாலகா சாமி கிட்டவா சாமிக்கு பெண்கள் தான் பிடிக்கும். இந்த பெண்ணிற்கு உன் மீது காதல் வரணும். ராத்திரி 1 மணிக்கு தன்னன் நடுமையில உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஆலயத்துக்கு அனுப்ப. அப்படி அனுப்பலாம். முதல்ல பிடிப்பா வேப்பலி. சரிங்க சாமி. இரண்டாவது கசக்கு எலும்பிச்சம்பழம். மூன்றாவது அடி சாமி. நாலாவது பிரசாதம் கொடுப்பீங்க. ஜும் ஜும் ஜுமா ஜம் ஜம். என்னை போன்ற சாமி. முள்ளு தோப்பு, சவுக்கு தோப்பு, ஏரிக்கரை, வெக்கி போர், ஆரா பிச்சு கதியில் அங்கதான் காதல் நடக்கும். அதனால காட்சி கொடுப்பீங்க சாமி. இருந்தாலும் பரவாயில்ல சாமி. இந்த பெண்ணுக்கு என் மீது
ஒரே ஒரு வார்த்தையில காதல் வரணும். அதுக்கு ஒரு கவிதை சொன்னீங்கன்னா அதை மூல மந்திரமா நானும் ஏத்துப்பேன். என்னை பின்பற்றும் என்னுடைய நண்பர்களும் ஏத்துப்பாங்க சாமி. அதே பாலக சாமி நான் சொல்ற மந்திரத்தை தண்ணி கரையில் உட்காந்துக்க 108 முறை மூச்சு விடாம சொல்லு. நான் இருக்கிறதா புறதா அது விருப்பம். சாமி அப்பேற்பட்ட மந்திரத்தை சொல்லுங்க. அதை திருமந்திரமா ஏதிக்கிறேன் சாமி. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினே சாமி மலையார போற ஏணி போட சொல்லு. ஏணி போடணும். அதாவது மலையாரத்துக்கு ஏணி போட சொன்ன தெய்வம் இந்த பிரம்மதேவர் தான் சாமி. இருந்தாலும் படைக்கிற பிரம்மதேவர் வந்திருக்கீங்க. நான் சொல்லாம கொல்லாம நான் வைத்த பூஜைக்கு வந்திருக்கீங்க. பூஜையில ஒரு குறைபாடு. உங்களை அமர செய்து ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம் நினைக்கிறேன் சாமி. என்னக்குனே செய்யலாமே. அமர்ந்துக்கிட்டு செஞ்சதான் நல்லா இருக்கு சாமி. உட்காருங்க. மணி மகுடம் கூட திருப்பி போட்டு வந்துருக்கீங்க சாமி. மக்களுக்கு காட்சி கொடுக்கணும். அர்ஜென்ட்ல திருப்பி போட்டாங்க சாமி. என்ன சாமி கூலிங் கிளாஸ் வெயில் ஜாஸ்தி ஆகுது. சாமி கண்ணு குசாது. படைக்கிற பிரம்மதேவருக்கே கண்ணு குசுது. 145 ரூபாய் கொடுத்து வாங்கியாந்துக்கிறேன். பொழுது வெஞ்சா 200 ரூபாய் ஆகி போகுது. இது கூட 145 ரூபாய் கொடுத்துதான் பிரம்மதேவர் வாங்கிட்டு வருவாரு. இருக்கட்டும் சாமி. சற்று நேரம் இதெல்லாம் அகற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. சாமி மேல ஆம்பளையும் கை வை. அடே பாலை சாமி. சாமி நீங்க எந்த கோலத்துல இருக்கீங்க? அடி பாலைக்கு சாமி கிட்ட வா. சாமி கூலிங் கிளாஸ் எடுக்கலாமா? ஏதோ போனா போட்டுன்னு விட்டுடா. ஆனா வந்தது வராதுமா கேட்டா? டேய் வந்தது வராதுமா எனக்கு 3 சந்தேகம்டா. முதல் சந்தேகம்டா. டேய் ஜும் ஜும் ஜுமாக்கா ஜம் ஜம் ஜமாக்கா என்னடா அது? அது மந்திரம். மந்திரம் ஏரிக்கரையில உட்காந்து கண்டுபிடிச்சா. ஏரிக்கரையில உட்காந்து கண்டுபிடிச்சீங்க. டேய் காதல் வரணும்னா ராத்திரி 1 மணிக்கு உடம்புல ஒட்டு துணி இல்லாம கோயில் கிடப்பு சொல்லப்பாரு. அது 2வது சந்தேகம்டா. டேய் 3வது சந்தேகம். அடே பாலகா எட்டப்போ அடி பாலகி கிட்டவா கூப்பிட்ட பாரு. இது 3வது சந்தேகம்டா. டேய் ஒரு மந்திரம் சொல்ல பாடுறா பாவி. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு. இந்த ஊட்டி ஆப்பிள் ஒயினு. ரத்த கொதி பேரு. டேய் எங்கடா பேச விடுற? ஒரு பாடலும் பாட விடல.